கைஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாருமே எதிர்பார்க்குற போஸ்டிங், அதாச்சும் குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிஸ்ட் போஸ்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, அதை கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8th படித்தவங்களுக்குமே போஸ்டிங்ஸ் இருக்குது, 10th படித்தவங்களுக்குமே போஸ்டிங்ஸ் இருக்குது, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போஸ்டிங்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலுமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில் எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. டேரெக்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஃபோட்டோ ஒட்டணுன்ற இடத்துல ஃபோட்டோ ஒட்டிக்கிங்க. தென் அதுக்கப்புறம் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, உங்களோட அட்ரெஸ்ஸு, உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட ஜெண்டரு, மேரிடா அன்மேரிடான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே ஃபில் பண்ணிக்கங்க. அண்ட் இது கூட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கங்க. அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அட்ரஸ் கூட நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் கைஸ். இதுதான் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க் டீட்டெயிலுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதுலேயுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இல்லையா, இணைய ஆணையர், செயல் அலுவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களே, இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக 5th நவம்பருக்குள்ளே சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீஸுமே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன், அதையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதில் நிறைய டைப்பில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லெவல் 16/1, லெவல் 12/1லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். இதுக்கெலாம் ஜஸ்ட் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே எலிஜிபிள். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அந்த ஸ்கில்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாதஸ்வரம் கேட்டகிரி, மேலம் கேட்டகிரி, ஸோ அதிலெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் தட்டச்சர் டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், அஸ் யூஸ்வல் டிஎன்பிஎஸ்சி நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி தான் நீங்கள் மஸ்ட்டாக 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. அஸ் வெல் அஸ் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு டைப் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா கோயில் பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கூட வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தென் இதே மாதிரி வந்து காவலர் கேட்டகிரிலையுமே வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்குமே ஜஸ்ட்டு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் 5th, 8th, 10th அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் கேட்டகிரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. இதே மாதிரி இங்கே 8th, 10th, 12th அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. கோயில் பழக்க வழக்கங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு 36,800 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. காவலருக்குமே அதே சேலரி தான். டைப்பிஸ்ட்டுக்கெலாம் 48,700 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு தகுந்த மாதிரி வேரியஸ் டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. லைக் இங்கெல்லாம் பாருங்களேன், துப்புரவாளர் கேட்டகிரி, எகைன் திரும்பவுமே வந்து டைப்பிஸ்ட் கேட்டகிரி அதெல்லாமே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த போஸ்ட் உங்களுக்கு சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். பட் பெரும்பாலும் நிறைய பேர் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 போஸ்ட் வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஒரு இளநிலை உதவியாளரோ இல்லைனா ஒரு டைப்பிஸ்ட்டோ அந்த மாதிரி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி குரூப் 4 பதவியான டைப்பிஸ்ட், தட்டச்சர் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். விண்ணப்பதாரர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கூட வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வேலைவாய்ப்பு கோர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்ணப்பமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதவிக்கு தான் வந்து அப்ளை பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே செக் பண்ணிக்கோங்க. 2-3 போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரே அப்ளிகேஷன்லேயே எல்லாமே அப்ளை பண்ணிடாதீங்க. அதையுமே வந்து அவங்க தெளிவாகவே வந்து சொல்லிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா அலுவலகத்தில் கூட போய் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் இல்லை அப்படின்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. அதை கூட வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா கூட வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு
எக்ஸாம் கிடையாது. அப்ளை பண்ண பிறகு டேரெக்டாக அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டான பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கார்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ கார்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட்டு எந்த டைமில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்றது வந்து அதிலே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர். ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி வரக்கூடிய எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் கைஸ். தேங்க்யூ.